கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்ம ஒன்று கூட்டி சேர்த்த அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. போற்றிடுவோம் புகழ்ந்திடுவோம் போற்பரனே சுவையே. புவியில் அவர் போல் வேறில்லையே, புவியில் அவர் போல் வேறில்லையே. தந்தையை போல் தோளினிலே மைந்தரெம்மை சுமந்தவரே. எந்நாளுமே அவர் நாமமே இந்நிலத்தை நாம் துதித்திடுவோம். போற்றிடுவோம் புகழ்ந்திடுவோம் போற்பரன் இயேசுவையே. புவியில் அவர் போல் வேறில்லையே. ரோமர் 11வது அதிகாரம் 22வது வசனம். ரோமன்ஸ் chapter 11 and verse 22. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும், நிலைத்திராவிட்டால் நீயும் வெற்றுண்டு போவாய். Behold therefore the goodness and severity of God on them which fell severity, but toward thee goodness, if thou continue in his goodness, otherwise thou shalt also be cut off. Behold the goodness and severity of God. தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். So we see the balance of God's nature in this verse. God is both loving, at the same time he is just. His goodness reveals mercy to the repentant, while his severity shows justice toward unbelief. Believers must recognize both sides of this character to maintain reverence and humility before him. Secondly, what we see is the call to continue in faith. அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். ஆண்டவர் நம்மிடத்திலே கண்டிப்பை காண்பிக்காமல் தயவை காண்பித்தார். So when we continue in his goodness, அந்த தயவிலே நிலைத்திருந்தால் நமக்கு தயவு கிடைக்கும். அங்கே ஒரு மார்னிங்கும் நம்ம பார்க்குறோம். Otherwise thou also shall be cut off. So Paul reminds the believers that remaining in God's goodness depends on continual faith and obedience. So salvation is not a license to be careless, but it calls for steadfastness to abide in the favor of God. தேவனுடைய தயவிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அது எப்படி என்றால் ஜெபத்திலும் விசுவாசத்திலும் ஆண்டவருடைய காரியங்களையும் நம்ம பெருகுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி நம்ம அந்த தயவில் நிலைத்திராவிட்டால், அந்த கடைசி லைன் எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது, நிலைத்திராவிட்டால் நீயும் வெற்றுண்டு போவாய். அப்போ ஆண்டவர் நம்ம கொடுத்த தயவை நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, டோன்ட் நெவர் டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்வாங்க. அதனால ஸோ கிடச்சிருச்சு, அதனால் நம்ம எப்படி வேணா இருக்கலாம் அப்படிங்கிற அந்த தயவில் நம்ம நிலைத்திருக்கும்படியாக, ஆண்டவருடைய தயவில் நிலைத்திருக்கும்படிக்கு நம்ம விசுவாசத்திலும் கீழ்ப்படியிலும் நம்ம பெருகும்படியாக தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் கூட கர்த்தாவே, ஆண்டவரே அப்பா, நீ ஆண்டவரே அப்பா விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் ஆண்டவரை எங்களிடத்திலே நீ தயவையும் காண்பித்து வருகிற ஆண்டவரை உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம். அந்த தயவை நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய கர்த்தரை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹேவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.